ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2023 வந்த கிறிஸ்டோஃபர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஹீரோ எடுக்கிற அவதாரமும், இந்த மாதிரி சூழ்நிலையில ஹீரோவோட குடும்ப உறவுகளும் பாதிக்கப்பட அதுக்காக அவர் எடுக்கிற ரிவெஞ்சும், இது எல்லாத்தையும் ரொம்ப ஆக்ஷனாகவும் த்ரில்லராகவும் சொல்கிற படம் தான் கிறிஸ்டோஃபர். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெயில இருக்கிற 2 சூப்பர்மேன் போலீஸ் ஆபீசர்ஸ காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு ரிட்டையர் ஆக போறதுனால அவருக்கு பதிலா இன்னொரு ஆபீசர் அந்த போஸ்டுக்கு வராரு. அவர்கிட்ட அந்த ஜெயில ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் ரொம்ப பெரிய ஆளுனும் அவருக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது மூலமா சர்வீஸ்ல இருந்து கிடைக்கிற பிஎஃப் பணத்துல இருந்து 5 மடங்கு அதிகமா ஒரு மாசத்துல கிடைச்சதாகவும், உங்களை ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஆபீசர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நமக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். இவரை நம்ம வில்லன்னே வச்சுக்கலாம். வில்லன் பெரிய ஆளுங்கிறதுனால ஜெயில அவருக்கு தேவையான வசதிகள் எல்லாம் ஜெயில் சூப்பரண்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த ஆபீசர் ரிட்டையர் ஆகுறதுனால புது ஆபீசருக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வில்லனையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள இருந்துகிட்டு வெளியில என்ன நடக்கணுமோ அதை செஞ்சு முடிக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம பார்த்துதான் நடந்துக்கணும். அவருக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டில எந்த குறவும் இல்லாத அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு புதுசா வந்த ஆபீசர், இவரோட பேரு சாஜி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், நான் எப்படி நடந்துக்கணுமா பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுக்கு போய் வில்லன் கிட்ட, இன்னையோட நானு ரிட்டையர் ஆக போறேன், இதுக்கப்புறம் சாஜி தான் புது சூப்பரண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்க, அந்த புது ஆபீசரும் கையில வச்சிருந்த ஒரு லெட்டரை நீட்டி, அபிலாஷ் சார் இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, வில்லனும் அந்த லெட்டரை வாங்கி படிக்கும் போது அதுல இவர் என்னோட ஆள் தான், இவரை நீங்க நம்பலாம் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்குமா. உடனே அந்த புது ஆபீசர், உங்களுக்கு தேவையானதை நீங்க என்கிட்ட சொன்னா போதும், நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு வில்லன் அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு, உனக்கு தேவையானதை நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசான பாட்டிமா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வாழ்றதாகவும், அவங்க இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, அதுக்கு அங்க இருந்த ஆபீசர்ஸும் காணாம போனாங்களே அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சேகரிச்சுக்கிறாங்க. அதன்படி அந்த 2 பொண்ணுங்கள, ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ற வேலைக்கு போறதாகவும், இன்னொரு பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்கிறதாகவும், இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லியும், எப்பவும் வீட்டுக்கு 7 மணில இருந்து 7:30 வந்துருவாங்க, ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் வரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, அப்ப அங்க இருந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வரும். அதை அட்டன் பண்ணி பேசி முடிச்சவங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாவை கையோட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக, அங்க போனா காணாம போனா அந்த 2 பொண்ணுங்களோட வண்டி கீழே விழுந்து கிடக்கும். இதை பார்த்துட்டு அங்க எல்லாரும் பரபரப்பாக, அப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு மேலதிகாரி கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் 2 பொண்ணுங்களும் காணாம போயிருக்காங்க, அவங்களோட வண்டி வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு, பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சாலும் சுத்தி இருக்கிற ஏரியால இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணிட்டேன், ஆக்சிடென்ட்னு எந்த கேஸும் பதிவாகல, நானும் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அடுத்த சீன் ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆன அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணி ஒரு இடத்துல பிணமா கிடப்பாங்க. இன்னொரு பொண்ணு அடிபட்ட நிலைமையில சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல மீடியா போலீஸ்னு சொல்லி பரபரப்பா ஆகுது. ஃபாரன்சி ஆளுங்களும் அந்த பொண்ணோட பாடியை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு போக, இந்த நியூஸ் மீடியாவில பரபரப்பா பேசப்பட்டு சோசியல் மீடியாவிலையும் இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா எல்லாரும் பேச ஆரம்பிக்க, இதனால சிஎம்ஏ இன்வால்வ் ஆகி மக்கள் கிட்ட நேரடியா இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு தகுந்த நீதி வழங்கப்படும், அது போக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் வழங்கி அந்த பொண்ணோட உயிரையும் மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் கவர்மெண்ட் நல்லபடியா செஞ்சு கொடுக்கும். இந்த கேஸ்ல யார் குற்றவாளிகளோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு ஆபீசர் தலைமையில ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்க, அடுத்த சீன் அந்த அடிபட்ட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருச்சு இல்லையா, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு ஆபீசர் வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கிறிஸ்டோபர். ஹீரோவும் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு முகம் கை கால்னு சொல்லி அடிபட்டு இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஷோல்டர்ல 3 தடவை தட்டி கொடுப்பாரு. இது எதுக்காகன்னா, இதுக்கு காரணமா இருக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல ஹீரோவோட ஸ்டைல் இது. சொன்ன மாதிரி அடுத்த சீன்ல ஹீரோவும் இதுக்கு காரணமா இருந்த ஒரு 4 பேத்த கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கும் போது, அப்ப போலீஸ் இந்த மாசம் 21ஆம் தேதி அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தப்போ அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்திருக்க, உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, அதுக்கு அந்த குற்றவாளியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்ன பண்றது இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு போலீஸ் ஆபீசரும் டென்ஷன் ஆகி அவனை அடிக்க போவாங்களா. அதுக்கு அந்த குற்றவாளி போலீஸ் ஆபீசர் கையவே பிடிச்சு, என்ன அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு திமிரா சொல்ல, அதுக்கு போலீஸ் ஆபீசரும், உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறதுனால பணத்தை வச்சு நீ எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிற, லாயரை வச்சு மூவ் பண்றதுக்கு நீ எங்க கிட்ட உண்மை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களே இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பேச, அதுக்கு அவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த 2 பொண்ணுங்களும் வேலையை முடிச்சுட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது இவனும் இவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த பொண்ணோட வண்டியை இடிச்சு கீழே தள்ளி விட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் வேன்ல தூக்கி போய்
ரேப் பண்ணி அந்த பொண்ணையும் கொலை பண்ணிருப்பாங்க. இன்னொரு குட்டி பொண்ணுக்கு பலமா காயம் பட்டிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் கேட்டப்பவே அந்த பொண்ணு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா, அதனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு திமிரா பேசுவானா. கூட இருந்த போலீஸும் அந்த சின்ன பொண்ணுக்கு வயசு எத்தனைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அடிக்க போக இதெல்லாம் கேட்ட ஹீரோ அவனை அடிக்க வேணாம், இவங்க எல்லாத்தையும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தணும், அது போக சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அவங்கிட்ட நேரடியா வாக்குமூலம் வாங்கணும், அது பகலை விட நைட்ல போய் வாங்குறது தான் பெட்டரா இருக்கும், சோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக அடுத்த சீனே அந்த 4 பேத்தையும் சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. கூடவே அந்த முக்கிய குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனோட அப்பாவும் அங்கதான் இருப்பாரா. இந்த சைடு இவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த பையனோட அப்பாக்கு கால் பண்ணி உங்க பையன் என் கூட தான் இருக்கா, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்க அந்த குற்றவாளியும் அவனோட அப்பா கிட்ட இந்த போலீஸ்காரங்க என்ன ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த பையனோட அப்பாவும் நீ எதுவும் பயப்படாத, என்ன மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கூட இருந்த ஒரு போலீஸ் அந்த போனை வாங்கி இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே உன்னோட அப்பாவும் எங்க ஆபீசரும் சேர்ந்து நடத்துற நாடகம், அதனால நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவாரா. இவனும் ஒண்ணும் புரியாம பக்கத்துல இருக்கிற ஆபீசரை பார்க்கும்போது அவரும் சைகையால இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி காமிக்க இவங்களும் அதை நம்பி அங்க இருந்து ஓடுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ அவரோட கன் எடுத்து அந்த 4 பேத்தையும் அங்கேயே ஷூட் பண்ணி அவங்களோட சோழியை முடிக்க ஹீரோ அந்த பொண்ணோட ஷோல்டர்ல 3 தடவை தட்டினார் இல்லையா, அதுக்கான அர்த்தம் இதுதான். இப்படி ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனே நியூஸ்ல இந்த விஷயத்த பரபரப்பா பேச ஆரம்பிச்சு இதுக்காக ஹீரோ ஒரு பக்கம் கொண்டாடவும் செய்யறாங்க, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் இது மாதிரி கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கவும் செய்யறாங்க. இதனால அவர் மேல ஒரு கேஸ போட்டு விசாரிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வர இந்த விஷயம் நேரா சீஃப் மினிஸ்டருக்கு போய் அவரும் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குல, சரி நீங்க விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருந்த போலீஸ் ஆபீசரும் இன்னைக்கு அதுக்காக டீமை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூட இருக்கிற ஹோம் செக்ரட்டரி என்கொயரி பண்ற சமயத்துல அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும், இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாதுல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சிஎம் நீங்க மீடியா சோசியல் மீடியா எல்லாம் பாக்கலையா, அவரை ஹீரோ மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க, அதனால அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, வேணும்னா இந்த கேஸை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் அவரு லீவ்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பக்கத்துல இருந்த போலீஸும் இந்த கேஸை விசாரிக்க ஒரு லேடி ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் சொல்ல அதுக்கு சிஎம்ஓ நீங்க சொல்ற ஐடியாவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை அந்த லேடி ஆபீசரை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் கூட வச்சுக்கலாம். இவங்களோட பேர் சுலேகா. அவங்க கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து இந்த கேஸை நீங்க தான் முழுசா விசாரிச்சுட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி பொறுப்பை கொடுக்க அவங்களும் அந்த ஃபைலை வாங்கிட்டு அவங்களோட டீம் கிட்ட இந்த கேஸை மட்டும் விசாரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, ஹீரோ பத்தி எனக்கு முழுசா தெரியணும், சோ அவரோட ஹிஸ்டரி என்ன, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் படமா இருக்கும். சோ அதன்படி ஹீரோவோட சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கேரளால 2 ஊர்க்காரவங்க அடிச்சுக்கிட்டு கலவரம் ஆயிருக்கும். அதுல அடிப்பட்டவங்கள ஒரு பக்கமா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா, அந்த சைட்ல இருந்து ஒரு 2 பேர் வந்து இதுதான் சரியான டைம், இதுக்கப்புறம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட வாசலுக்கு போய் உள்ள இருந்தவங்களை கூப்பிட அவங்களும் கதவை திறந்துட்டே இங்க ஆம்பளைங்க யாரும் இல்ல, அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்குமா, வந்தவங்களும் அந்த அம்மாவை அடிச்சு கட்டி போட்டு அந்த பொண்ணை 2 பேரும் ரேப் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த பொண்ணோட அப்பாவும் வீட்டுக்கு வர இவரை பார்த்தோன்னா அவரையும் அடிச்சு மயக்கமாக்கி அந்த வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி அந்த வீடு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டு போயிடறானுங்க. இந்த சைடு கலவரம் நடந்ததுனால அங்க போலீஸ்காரங்களா வந்து அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு கேம்ப் ரெடி பண்ணிருப்பாங்க. அதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ஓவராலா வண்டியில ஏத்திட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு இவங்களும் போய் எங்க வீடும் கலவரத்துல அழிஞ்சிருச்சு, எங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருந்த போலீஸ்காரங்களும் போய் வரிசையில நில்லுன்னு சொல்லி நிக்க வச்சிருவாங்களா. அவங்களும் வரிசையில நின்னுக்கிட்டே நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம எப்படியும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அந்த கேம்புக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இன்சார்ஜா இருப்பாரு. இவரோட பேரு வெற்றிவேல், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இவங்களும் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் கத்தியோட இவங்க வெட்டலான்னு வருவானா. அந்த பையனை தடுத்து நிறுத்தி எதுக்காக அவங்கள கொலை பண்ண பாக்குற, யார் நீ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அதுக்கு அந்த பையனும் என்னோட பேர் கிறிஸ்டோபர், இவங்க என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இவங்க ஒரு வீட்டை தீய வச்சு கொளுத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டு பையன் தான் இவன். இவங்க தீய வச்சு கொளுத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பையனும் வந்திருப்பான், இவங்களையும் பார்த்திருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த ஆபீசர் கிட்ட சொல்ல அந்த ஆபீசரும் அந்த பையனோட ஷோல்டர்ல 3 தடவை தட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குற்றவாளிகள் 2 பேரும் தப்பிச்சு ஓட பாப்பாங்களா. அந்த இடத்துல அந்த ஆபீசர் அவரோட கன்னால அவங்க 2 பேர்த்தையும் ஷூட் பண்ணி அந்த இடத்துல காலி பண்றாரு. இதனால இவர் மேல இன்ஸ்பயர் ஆகி இவரை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் ஆனா தப்பு செஞ்சவங்கள தட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட ஹீரோவும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோவை ஹீரோயினுக்கு காமிச்சு அன்னைக்கு நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லாரும் 2 கொலை நடந்ததை தான் பார்த்தாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஒரு சின்ன பையன் தன்னோட குடும்பத்தை இழந்து தவிக்கிற தவிப்பை என்னால உணர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த போட்டோ பார்த்த ஹீரோயினியும் இந்த போட்டோவை நீங்க ஹீரோ கிட்ட காமிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு அந்த ஜேர்னலிஸ்டும் ஒரு தடவை காமிச்சு இது வேணுமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், ஆனா அதுக்கு அவரோ இது எனக்கு வேணாம், இப்ப கண்ண மூணாலும் அந்த 14 வயசு பையனா தான் இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னதா சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஹீரோ பத்தி அபிலாஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 1996ல ஹீரோ ஐபிஎஸ் ஆபீசரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பீஜப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பழங்குடியினர் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறதாகவும் அவங்கள இருக்கிற பொண்ணுங்களை ஒரு நாளைக்கு 5 பொண்ணுங்க வீதம் டெய்லி ரேப் நடக்கிறதா தகவல் வந்து அந்த இடத்துக்கு போஸ்டிங் ஆபீசரா ஹீரோ ஐபிஎஸ் முடிச்சுட்டு அங்கதான் முதல் தடவையா போஸ்டிங் கிடைக்குது. ஹீரோ போலீஸ் ஆனதுக்கும் அங்க போஸ்டிங் கிடைச்சதுக்கும் வெற்றிவேல் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் பார்த்தோம் இல்லையா, அவர் தான் காரணமா இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோ போஸ்டிங் ஆனதுமே முதல் வேலையா அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காலி பண்றாரு. பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அவரோட குறைந்தபட்சமா தண்டனை கொடுக்கறதே ஷூட்டிங் தான். இதனால ஹீரோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாவும் ஆகுறாரு. ஹீரோ கூட ஒரு பார்ட்னரும் இருப்பாரு. இவரோட பேர் இஸ்மாயில். இவரை நம்ம பார்ட்னர்னு வச்சுக்கலாம். இந்த விஷயம் எல்லாத்தையும் அபிலாஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கேஸ பத்தி இந்தியா டுடேல ஒரு கவர் ஸ்டோரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை அவங்களும் படிச்சு பாக்குற மாதிரி காமிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்க விசாரிக்கிறதுக்கு ஹோம் மினிஸ்டர் போய் பாருங்க, அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீன் 1998ல ஹோம் மினிஸ்டர் பாண்டிச்சேரியில கலெக்டரா இருந்தப்போ ஹீரோவை வர சொல்லி ஒரு கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மொத்தம் 21 மாசத்துல 13 ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் அதுல 34 பேர் இறந்து போனதாகவும் அதுல 3 பேர் பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீடைல் சொல்ல ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அடிபட்டவங்க ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸும் அடிபட்டவங்க மேல ரொம்பவே பலமான தாக்குதல் நடந்திருக்கு, அதனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு ஹைவே ராபரி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸும் ஆமா சார் இது ஒரு ஹைவே ராபரி தான், பாண்டிச்சேரி டு வேளாங்கண்ணி ஒரு டெசர்ட் ஏரியா இருக்கு, அதுல ஒரு சைடு ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான், இதை வச்சுதான் அவங்க பிளான் பண்ணி அடிக்கிறாங்க, அவங்க ட்ராப் பண்றதுல நம்ம மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நமக்கு சாவுதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு கலெக்டரும் இந்த கேஸ பத்தி நீங்க தான் விசாரிக்கிறதுக்கு சரியா இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் ஒரு பிளான ரெடி பண்றாரு. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட உடம்ப அட்டாப்சி பண்ணதுல டைஜஷன் ஆகாத நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதன்படி இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கரெக்டா 1.7 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் தாபா இருக்கு. இந்த ஹோட்டலுக்கும் அந்த சம்பவத்துக்கு ஏதாவது லிங்க் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு அங்க இருந்த போலீஸ் நீங்க சொல்ற ஆங்கிள்லயும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம், அந்த தாபாவை நடத்துறது ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் அவங்களுக்கு இதுல நேரடியா சம்பந்தம் இல்லைனாலும் அந்த ஹோட்டலை மையமா வச்சுதான் கொள்ளக்காரங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்றாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கு முதல்ல பேங்க்ல யூஸ் பண்ற ஏடிஎம் லோட் பண்ற ஒரு வண்டி நமக்கு தேவை, நம்ம எதிர்கொள்ள போற ஆளுங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஆளுங்க, 10 நிமிஷம் கேப்புக்குள்ள நீங்க எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஹீரோ சொன்னது மாதிரி ஏடிஎம்க்கு யூஸ் பண்ற வேனோட அந்த தாபாக்கு ஹீரோ பார்ட்னர் அப்புறம் ஒரு லேடி ஆபீசர் 3 பேர் சேர்ந்து போறாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்க மாதிரியே அங்க இருந்துகிட்டே அந்த லேடி ஆபீசர் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், நாளைக்கு காலையில அமௌண்ட்டை ஏடிஎம்ல லோட் பண்ணிட்டு திரும்பிடுவோம் அப்படின்ற தகவலை வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப 3 பேரும் அந்த வண்டியில ஏறி அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி வண்டியில ஏறும் போதே இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு 2 வீலரும் போகும். நம்ம ஆளுங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்க வர்றாங்களான்னு பார்த்துட்டு அந்த 2 வீலரும் முன்னாடி போகுமா. இதை ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இந்த 2 வீலர் நம்ம வேன்ல ஏறும்போது கிராஸ் பண்ணி போச்சு, ஒருவேளை இன்ஃபார்மரா கூட இருக்கலாம், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு இவங்களும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போவாங்களா. அப்படியே இந்த சைடு அந்த காட்டுக்குள்ள ஒரு லாரியும் வெயிட் பண்ணும். அந்த லாரியில முகமூடி போட்டது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஹீரோ வண்டிக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வந்துச்சு இல்லையா, ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த 2 வீலர்ல வரவன் இன்ஃபார்மர். சோ அவனும் லாரியில இருக்கிறவங்க கிட்ட தகவலை சொல்லிட்டு அவனும் அந்த சைடு போக கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட வண்டியும் அந்த இடத்துக்கு வருமா. ஆப்போசிட்ல வந்த லாரி இவங்களோட வண்டியை இடிச்சு அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விடுது. பள்ளத்துக்குள்ள விழுந்த வண்டியை பார்த்து அந்த லாரியில இருந்து ஏகப்பட்ட கொள்ளக்காரங்க வெளியில வந்து கையில துப்பாக்கியோட இந்த வண்டியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருந்த நம்ம டீம் ஆளுங்களும் 1 by 1 அந்த கொள்ளக்காரங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி கன் ஷாட் போயிட்டு இருக்குமா. ஒரு வழியா எல்லா கொள்ளக்காரங்களையும் ஹீரோவோட டீமும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. ஆனா இந்த சம்பவத்துல ஹீரோட பார்ட்னர் இறந்து போயிடுறாரு. ஹீரோ நம்பக்கூடிய முக்கியமான ஆளுங்கள்ல பார்ட்னரும் ஒரு ஆளு. அவரோட இழப்பை ஹீரோவால தாங்கிக்க முடியல. அடுத்த சீனே பார்ட்னருக்கு ஃபியூனல் நடந்துட்டு இருக்குமா. பார்ட்னரோட ஃபேமிலியில பார்ட்னருக்கு ஒய்ஃப் கிடையாது, ஒரே ஒரு பெண் குழந்தை தான். இத்தனை நாளா பார்ட்னரும் அவரோட குழந்தையும் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்ட்னருக்கும் ஃபேமிலியில அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காதா, சோ அந்த குழந்தை என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி மத்த போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இதை கேட்டுட்டு பார்ட்னரோட பொண்ணை ஹீரோ தத்தெடுத்துக்கிறாரு. அப்படியே அடுத்த சீனு ஹோம் மினிஸ்டர் இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோனி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த விஷயம் பிடிச்சதுனாலதான் நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மேரேஜ பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொன்னாலும் என்னோட விருப்பத்தின் பேர்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள ஹோம் மினிஸ்டர்னு சொல்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ அதனால ஸ்னேகான்னு சொல்லிக்கலாம். ஸ்னேகாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல ரொம்ப பெரிய ஆளு. ஸ்னேகாவோட வீட்டுல அரசியல் ரீதியா ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அதுக்காக வந்து அவங்கள இந்த சைடு இவங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சைடு ஹீரோக்கு இதுல எல்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவர் தனியா அபிலாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் பார்த்தோம் இல்லையா, அவரு ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவர்
அவர் கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாரா. ஃப்ரெண்டு சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோவும் இந்த சைடு அவரோட ரூமுக்கு வரும்போது அங்க அடுப்படியில ஒரு வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. அவங்க கிட்ட வந்து அவங்களோட பொண்ணு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமா நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த வேலைக்காரமாவும் எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு நீயும் போயிட்டீங்கன்னா எப்படி என்னால தனியா சமாளிக்க முடியும் நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாள் அவ போய் படிக்கட்டும் உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க பாருங்க கீழே இருக்கவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவரும் அவரோட ரூமுக்கு போக அவரோட ரூம்ல புக் படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப போன் வருமா. ஸ்னேகாவும் வந்து அந்த கால் அட்டன் பண்ணா அந்த சைடு பேசுறது ஹீரோட ஃப்ரெண்டு அபிலாஷ். அவரு ஸ்னேகா கிட்ட ஒரு ஹோட்டல்ல கொக்கைன் பார்ட்டி நடக்கிறதா கேள்விப்பட்டு நாங்க ரெய்டு வந்தோம். அந்த இடத்துல ஏமாத்தி கூட்டிட்டு வந்ததா 13 பெண்கள் இங்க இருக்காங்க. அதுல 2 பேரு மைனர் பொண்ணுங்க. இதுக்கு காரணமா இருந்த எல்லாத்தையும் புடிச்சிட்டோம். ஆனா இதுல மெயினான ஆளு யாருன்னு பார்த்தா உன்னோட தம்பி அப்படின்ற மாதிரி போன்ல இன்ஃபர்மேஷனை சொல்ல இதை கேட்ட ஸ்னேகாவும் ஹீரோ இருக்கிற இடத்த விட்டு தள்ளி வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ண வேணாம் மீடியாக்கு தெரியாத அளவுக்கு என் தம்பி இதுல இருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அவரோட அப்பா கிட்ட அந்த போனை கொடுக்க அவரும் எல்லா விஷயத்தையும் கேட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஸ்னேகா கிட்டையும் நீ ஒன்னும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக ஸ்னேகாவும் அப்பா போயிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்புவாங்களா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நின்று இது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினி அபிலாஷ் கிட்ட விசாரிக்கும் போது அவரு இந்த சம்பவத்தினாலதான் எனக்கும் ஹீரோக்கும் நடுவுல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி அன்னைக்கு நீங்க நடத்தின ஆபரேஷனை வெளியில தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு அபிலாஷும் வேற என்ன செய்யறது ஸ்னேகா அப்பாவோட பணபலம் அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட பிரஷர் இது எல்லாம் பார்த்துட்டு வேற என்ன செய்ய முடியும் அதை மீறி செய்யறதுக்கு நான் ஒன்னும் கிறிஸ்டோபர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி இந்த மாதிரி செஞ்சவங்கள பார்த்து எப்படி என்னால சல்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அபிலாஷும் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சல்யூட் அடிக்கிற 90% ஆபீசர்ஸ் எல்லாருமே என்னை விட மோசமானவங்க தான் அதனால நீங்க உங்களோட டியூட்டி எப்பவும் போல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நானும் முரண்பாடா நடந்துக்கிட்டாலும் ஹீரோ மேல எனக்கு எப்பவும் ஒரு பாசம் இருக்கும். இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி அவன் போராடிட்டு தான் இருக்கான் அதனாலதான் அவனை பத்தி ஓப்பனா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு 8 மாசம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணோம். அதுவும் அபிஷியலா தான். கொச்சியில ஒரு 3 பொண்ணுங்க காணாம போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கேஸ நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஹீரோ கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த கேஸ் விஷயமா தான் 2 பேரும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ பத்தின ஃபைல ஹீரோ கிட்ட கொடுப்பாரா. ஹீரோவும் அதை வாங்கி பாத்துட்டு இருப்பாரா. ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சகஜமா பேச நினைப்பாரு. ஆனா ஹீரோ அவர்கிட்ட அபிஷியலாவே பேசிட்டு இருப்பாரா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு அன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம் உன் ஃபேமிலிக்காண்டி தானே இன்னும் அதை மனசுல வச்சுட்டு ஏன் உம்முன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ நீ புதுசா காரு வீடெல்லாம் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உனக்கு அந்த சம்பவத்தினாலதான் கிடைச்சிருக்குன்றது எனக்கும் தெரியும் உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் நேர்மையா வேலை பாக்குறவங்களுக்கும் மதிப்பு இல்லாம போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல பாத்துட்டு இருப்பாரா. அந்த ஃபைல ஒரு போட்டோ இருக்கும். அது யாருன்னு பார்த்தா ஸ்னேகா வீட்டுல வேலை பார்த்த வேலைக்கார அம்மாவும் கூடவே அவங்களோட பொண்ணு இருக்கும். அந்த போட்டோ பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஃப்ரெண்டும் காணாம போன பொண்ணுங்கள்ல இந்த பொண்ணு ஒரு ஆளு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அடுத்த நேரம் அந்த வேலைக்காரமா போய் விசாரிக்கும் போது என் பொண்ணு காணாம போய் 54 நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ இன்னமும் நீங்க அங்கதான் வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு அந்த அம்மா இப்ப நான் அங்க வேலை பார்க்கல ஆனா என் பொண்ணு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்னேகாவோட அப்பா கிட்ட தான் கணக்கு பாக்குற வேலை இருக்குன்னு சொல்லி மாசம் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அவ அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் காணாம போயிட்டா நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அழுக ஹீரோவும் அதை கேட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீன் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்ல உட்காந்து பேசும்போது அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் மச்சான் பேர்ல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு சம்பவமோ அவனோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ எனக்கு என்னமோ இந்த 3 பொண்ணுங்க மட்டும் இல்லாம நிறைய பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு இதுக்கெல்லாம் காரணம் என் மச்சானா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு எதை வச்சு நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ காணாம போன பொண்ணு என் மாமனாரோட ஃபேக்டரியில பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம என்னோட மச்சான் ஒரு நாள் போதை தலைக்கேறினதுனால அவன் வளர்த்த நாய்க்குட்டியவே அரைக்கிற மிஷின்குள்ள போட்டு கொலை பண்ணிட்டான். இந்த விஷயத்த அங்க வேலை பார்த்த ஒரு 4 பேர் பார்த்துட்டாங்க. அதுல பிரகாஷ் பாபு அப்படின்ற ஒருத்தன் உள்ளூர் பத்திரிகை நடத்துற விமல் பாபு அப்படின்ற ஒரு நபர் கிட்ட சொல்லிட்டான். அவன் இந்த கதைய ஒரு ஸ்டோரியா ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ண போற நேரத்துல என்னோட மாமனார் உள்ள புகுந்து ஸ்டோரி ரெடி பண்ண 3000 காப்பியையும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஒரே செட்டில்மெண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இதுக்கான வாக்குமூலம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்சன் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டும் இந்த விஷயத்துக்கும் காணாம போன 3 பொண்ணுங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ உன்ன மாதிரி ஆளுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருச்சு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன் கூட தண்ணி அடிக்காம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீன் ஹீரோ நேரா தன்னோட மச்சான் நடத்துற ஃபேக்டரிக்கு போறாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா சிலைகள் செய்யறதுக்காக சிமெண்ட் ஜல்லி எல்லாத்தையும் ஒரு மிஷின்ல போட்டு அரைச்சு சிலையா செய்வாங்க. அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சிலைகள்
சிலைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அடிச்சு நொறுக்கும் போது அந்த சிலைகள்ல இருந்து ஒரு சில முடிகள் எல்லாம் கிடைக்கும். உடனே அந்த இடத்துக்கு ஃபாரன்சி ஆளுங்களும் அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து இதுல மனித உடல் உறுப்புகள் இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடவே அங்க வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு நாள் ஹீரோவோட மச்சான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு அந்த மிஷனுக்குள்ள போட்டிருப்பான். இந்த விஷயத்த அவரும் சாட்சியா சொல்ல ஹீரோவும் மச்சான அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனே ஹீரோ கிட்ட ஸ்னேகா வந்து என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட தம்பி, அவனை விட முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா. அதே இடத்துக்கு ஹீரோவோட மாமனார் வந்து என் பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா எல்லாம் சரியாயிருமா, நீ அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிருப்பேன். நீ அரெஸ்ட் பண்ணதுனால இப்ப என்ன நடந்துருச்சு, அந்த பணத்தை என்னோட வக்கீல் கிட்ட கொடுத்து போலீஸ் கஸ்டடியில இருந்து கோர்ட்ல ஆஜர்படுத்துற அதே நாளே அவனை என்னால ரிலீஸ் பண்ண முடியும். எதுவுமே இல்லாத உன்னை என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது நான் சமைச்சது எதுக்காக, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு 3 எழுத்துக்காண்டிதான். அதனால எனக்கு எந்த யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் பையன் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் எதுவும் பேசாம போயிருவாரா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட மாமனார், அந்த வக்கீல 3 பேரும் சேர்ந்து ஹீரோவோட மச்சானை வெளியில கொண்டு வரதுக்கு ஹீரோவோட மச்சான் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானதுனால அதுக்காக ஒரு மனநலர் மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நான் எவிடன்ஸை சப்மிட் பண்ணிடுறேன். நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை தான், கோர்ட்ல சப்மிட் பண்ற அன்னைக்கு மச்சானா வயலன்ஸா நடந்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட சொல்லியிருக்கேன். அந்த சமயத்துல நீங்க எதுவும் கண்டுக்காம விட்டீங்கன்னா போதும், இத வச்சு நானு மச்சானா வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி லாயர் ஒரு பிளான சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனே கோர்ட்ல சப்மிட் பண்ற அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி மீடியா ஒரு பக்கம் பரபரப்பா பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல அங்க இருந்த மக்களும் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா என்னதான் இந்த கேஸை ஹீரோ விசாரிச்சாலும் இந்த கேஸ்ல பிடிபட்டிருக்கிறது ஹீரோவோட மச்சான், அதனால அவர் சரியான முறையில விசாரிக்க மாட்டாரு, அதனால இந்த கேஸ்ல இருந்து அவரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தையும் நியூஸ்ல பரபரப்பா சொல்லிட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துல ஹீரோவும் வெளியில வரும்போது அந்த வேலைக்காரமா ஹீரோ வந்து பார்த்து என் பொண்ணை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துல உள்ள இருந்து அந்த ஹீரோவோட மச்சான போலீஸ் வெளியில கூட்டிட்டு வர அந்த சமயத்துல மச்சானும் மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி அங்க இருந்த போலீஸ பிடிச்சு தள்ளி விட அடிக்கன்னு சொல்லி இவன் அராஜகம் பண்ணிட்டு இருப்பானா. அந்த வேலைக்காரமாவும் இவனை பார்த்துட்டு கோவத்துல அவன் பக்கத்துல வந்து என் பொண்ணை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல அந்த மச்சான் அவங்கள நெஞ்சோட மிதிச்சு கீழே தள்ளி விட்டு அங்க இருந்த போலீஸ் கையில இருந்து துப்பாக்கியை வாங்கி அந்த வேலைக்காரமா பார்த்து ஓங்கி அடிக்க வருவானா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ அவரோட கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ணி அதே இடத்துல அவனோட சொல்லிய முடிக்கிறாரு. இவனை வெளியில எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு பிளான போட்டது மாதிரி இவனை முடிச்சு கட்டுறதுக்காண்டி ஹீரோ அந்த அம்மாவை வச்சு ஒரு பிளான பண்ணிருப்பாரு. அந்த அம்மாவும் ஹீரோ பார்த்து ஒரு நன்றியோட அங்க இருந்து கிளம்ப ஹீரோவும் அவர் கையில வச்சிருந்த கண்ணை ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சரண்டர் ஆயிடுறாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஹீரோவோட வைஃப் ஹீரோ விட்டு பிரிஞ்சிடறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல 5 வருஷம் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு திரும்பவும் அவரோட வேலை கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு துணையா இருந்தது அவரோட வளர்ப்பு மகள் மட்டும்தான். ஹீரோக்கு திரும்ப போஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் சிஎமோட சிபாரிசுனாலதான் லா அண்ட் ஆர்டர்ல இருந்து அவரை மாத்தி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிற பிரிவுல அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சு. அதுவும் இப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹீரோவோட மச்சான ஷூட் பண்ணதுக்காக கோர்ட்ல சப்மிட் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு, அதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் ஹீரோயினி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வரும். அந்த சைடு பேசுறது ஹீரோயினி ஹீரோவை வாட்ச் பண்றதுக்காண்டி ஒரு ஃபாலோவரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபாலோவர் கால் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு ஹீரோவோட வளர்ப்பு பொண்ணு, அவங்க படிச்சு இப்போ அட்வொகேட்டா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர். அந்த ஆபீசர் யாருன்னா போன வாரம் அவரோட பொண்ணு மேல பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடந்திருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஃபாலோவர் கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் இப்ப கூட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காதானே, இந்த சமயத்துல ஹீரோ இவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் ஹீரோவோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும், அதனால தொடர்ந்து நீங்க அப்டேட் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி போனை கட் பண்ண அப்படி இந்த சைடு ஹீரோவோட வீட்டுல அந்த வயசான மனுஷன் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு இவங்களுக்கு ஒரே பொண்ணு ஒண்ணும், அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் ரொம்ப நாளா லவ் டார்ச்சர் கொடுத்ததுனால தாங்க முடியாத அந்த பொண்ணு ஹீரோவோட பொண்ணு உதவி மூலமா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களும் அவனை வான் பண்ணி விட்டுறாங்க. இதுல அவன் கடுப்பானதுனால அந்த பொண்ணு ஒரு நாள் வெளியில கிளம்புற அந்த சமயத்துக்கு வந்து அந்த பொண்ணு மேல பெட்ரோலை ஊத்தி தீய பொருத்தி கொளுத்தியும் விட்டுறான். இதனால அந்த பொண்ணு இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும். இந்த விஷயத்த அந்த பெரியவர் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என் பொண்ணு இதுக்கப்புறம் பொழைக்க மாட்டான்னு டாக்டர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, என் பொண்ணோட கடைசி ஆசையா அவ உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா, உங்களை மாதிரி போலீஸ் தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு அவ எப்பவும் சொல்லிட்டே இருப்பா, என் பொண்ணோட ஆசைக்காக நீங்க அவளை ஒரு தடவை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோவோட பொண்ணும் அவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்ல அடுத்த சீனே ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. அங்க போனா அந்த பொண்ணு தீக்காயங்களோட இருக்குமா, அதை பார்த்துட்டு ஹீரோ உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து ஹீரோ ஆல்ரெடி யூடியூப்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. அந்த வீடியோல பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லைன்னா வேணான்னு சொல்லி பழகணும், அப்படி சொல்றதுலதான் பெண்ணோட சுதந்திரமும் அடங்கியிருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருப்பாரா. இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி எங்களால நோன்னு சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்லி அழுகுமா. அதுக்கப்புறம் ஹீரோவால உள்ள இருக்க முடியாம வெளியில வர அந்த பொண்ணோட அம்மாவும் ஹீரோ பார்த்து அழுவாங்களா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட அம்மாவோட ஷோல்டர்ல 3 தடவை தட்ட இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கும் புரிய வர அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் இன்ஃபார்மர் ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த சீன் அப்படியே கட் ஆகி அடுத்த சீன் ஹீரோயினி இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காண்டி குற்றம் செஞ்சவன ஹீரோ ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் ஹீரோவை அந்த மாதிரி செய்ய விடக்கூடாது, நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு முன்னாடி நிறைய போலீஸ் ஆளுங்களை வாட்ச் பண்றதுக்கு செட் பண்ணி வைக்க அவங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஆனா இந்த சைடு ஹீரோ அவர் ஒரு பிளான போட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போறாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சு ஹீரோயினி ஏர்போர்ட்ல அவர் எந்த பிளைட் ஏறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க இருந்த சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்துட்டு அவரு ஹைதராபாத் போறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அவங்களோட மேலதிகாரி கிட்ட ஹீரோ இந்த மாதிரி ஹைதராபாத் போறாரு, அங்கதான் அந்த குற்றவாளி இருக்கான், ஹீரோ அவனை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அங்க இருக்கிற போலீஸ்க்கு ஒரு அலர்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனா மேலதிகாரி அதெல்லாம் பொருட்படுத்தாம என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், வேற விஷயமா கூட அவர் போகலாம்ல, இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ண அப்படியே மறுநாள் அந்த குற்றவாளி இருந்தான் இல்லையா, அவன் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இறந்து போயிட்டான், இதுக்கு ஹீரோ கூட காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துல சிஎம், ஹோம் மினிஸ்டர், போலீஸ் ஆபீசர் முன்னாடி ஹீரோயினி ஒரு ஃபைல கொடுத்து அந்த குற்றவாளி இறந்து போனதுக்கு எனக்கு ஹீரோ மேல சந்தேகம் இருக்கு, ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு, அவருக்கு ஒரு தடவை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ தான் அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு, அதன் காரணமா தான் ஹீரோவை அங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் ஒரு பார்ட்டியை அங்க அரேஞ்ச் பண்ணி ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காரு, ஹீரோவும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறது மாதிரி அங்க போய் அந்த குற்றவாளிய சாகடிச்சுப்பாரோன்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துல ஹீரோவும் அங்க வர சிஎம் ஹீரோவை பார்த்து நேத்து அந்த குற்றவாளி இறந்து போன கேஸ்ல உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க, நீங்க அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அந்த கேஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவளோட பேரண்ட்ஸும் சொன்ன வாக்கு மூலத்துல எந்த நம்பிக்கையும் இல்லன்னு சொல்லி போலீஸ் தரப்புல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளி மேல பெட்ரோல் அட்டாக் நடந்ததுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு சிஎம்மும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸும் அதுல இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்ட சிஎம்மும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன பாக்கணும்னு சொன்னா நானும் அவளை போய் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணும் உங்களை மட்டும் பாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் டிபார்ட்மெண்ட்ல வேற போலீஸே இல்லையா, அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர மெசேஜ் எல்லாமே ஹீரோவை பத்தின மெசேஜா தான் இருக்கு, அவருக்கு போஸ்டர் திரும்ப கொடுக்கணும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாத்தையும் இவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி, இதனால மத்த போலீஸ்க்கு எல்லாம் ரொம்பவே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஹீரோ மேல கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்ட சிஎம் இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ கையில கொண்டு வந்திருந்த ஒரு ஃபைல சிஎம் கிட்ட கொடுத்து சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த ரிப்போர்ட் படி இந்திய நீதித்துறை 2 விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது, அதுல ஒன்னு 10,000க்கு மேல இருக்கிற குற்றங்களுக்கு சரியான தீர்ப்பு இன்னும் வழங்கப்படாம டிலே ஆயிட்டே போகுது, ரெண்டாவது ரொம்ப கொடூரமான குற்றங்கள் செஞ்ச குற்றவாளிகள் தன்னோட பணபலம் ஊழல் காரணமா எந்த தண்டனையும் கிடைக்காம வெளியில வந்துடுறாங்க, இந்த மாதிரி ஒரு சட்ட அமைப்பு இருக்கும்போது கேரளால 172 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கிற மத்தியில என்ன ஒருத்தரை மட்டும் மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன தவிர பாக்கி இருக்கிற 171 பேரையும் மக்கள் மறந்ததுக்கான காரணம் இந்த ஒரு சட்ட அமைப்பு தான், அந்த இடத்துல நான் கன்னை எடுத்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுனாலதான் மக்கள் என்னை பத்தி அதிகமா பேசுறாங்க, அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் அவங்க நம்புற கட்சி ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள தலைவராகவும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் அந்த குற்றவாளிக்கு நடந்தது அவன் பண்ணதுக்காண்டி கிடைச்ச சரியான தண்டனை தான், இதை யாராலையும் மறுக்க முடியாது, பாதிக்கப்பட்ட பொண்ணும் கடைசியா கண்ணை மூடும் போது தன்னோட நிலைமைக்கு காரணமா இருந்தவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு மன நிம்மதியாவது கிடைக்கும், அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுக்கும் வர்ற கண்ணீருக்கு எந்த உதவியும் கிடைக்காத சமயத்துல பைத்தியக்காரத்தனமா ஒருத்தன் பண்ற விஷயம் சரியாதான் இருக்கும், இந்த விஷயம் உங்களை மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் ஆளுக்கு புரியலைன்னா வேற யாருக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படி போகும்போது அவர் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு, அது என்னன்னா அந்த குற்றவாளிய ஹீரோ தான் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருப்பாரு, அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற சரியான நீதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீனு ஹீரோவோட பொண்ணு ஹீரோ பாக்கலான்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இவங்களோட பேரு அமீனா, சோ நம்ம அமீனானே வச்சுக்கலாம், ஹீரோ கிட்ட உங்களுக்கு திருமூர்த்தியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோவும் அந்த ஹெர்பல் ப்ராடக்டோட ஓனர் தானே, அவரோட ஒய்ஃப் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அமீனாவும் ஆமா அவங்களே தான், இறந்து போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணியிருந்தாங்க, அந்த டைம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல அமீனாவும் அந்த லேடியும் ஒரு ஆர்ட் கேலரியில மீட் பண்ணும்போது இந்த இடம் தான் உங்களை மீட் பண்றதுக்கு சேஃபான பிளேஸ், வேற இடம்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா இவங்களோட கம்பெனி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனி, அந்த கம்பெனியோட லேபிளை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக்ஸை சப்ளை பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சோ அந்த விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல என்னோட அப்பா
அப்பா கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஜெனரல் மேனேஜரா தான் வேலை பார்த்தாரு, எனக்கு ஒரு நல்ல கணவரா இருப்பாருன்னு எங்க அப்பா நம்பினதுனால எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இந்த லேடியோட ஹஸ்பண்டா இருக்கிறது வில்லன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இது ஆக்சிடென்ட்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாத, என்னால உன்னை இழக்க முடியாது அப்படின்னு இன்டைரக்டா மிரட்டின மாதிரி அவரும் பேசியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாத்தணும், அது போக எனக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணணும், இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவ்ல அவங்க சொத்து பத்தின டீடைல்ஸும் வில்லனை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் லோட் பண்ணி அதை அமினா கையில கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அவங்கள மீட் பண்ணா 4 நாள் கழிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுவும் அவங்களோட பெருமூளையில ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. அவங்கள அட்டாப்சி பண்ணதும் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல தான், எனக்காக அதை நீங்க விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அந்த லேடி அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் நானும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க இருந்து நானு நேரா மறையூர் போறேன், ஜெபியை பாக்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபி யாருன்னா அந்த பையனுக்கு ஆகிற படிப்பு செலவை அமினா தான் பொறுப்பேற்றிருப்பாங்க. சோ அவனை பாக்குறதுக்காண்டி தான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன் நேரா ஹீரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அட்டாப்சி பண்ண டாக்டரை மீட் பண்ணி அந்த லேடி இறந்த கேஸ பத்தி விசாரிக்கும் போது அந்த டாக்டரும் அவங்க இறந்ததுக்கான காரணம் பெருமூளையில ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம 3 வருஷமா அவங்களுக்கு பிபி இருந்திருக்கு, அதுக்கான மெடிசனை அவங்க சரியா எடுக்காம இருந்திருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் அந்த லேடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அன்னைக்கு அப்ப இருந்த டியூட்டி டாக்டர் அவங்களோட கையில ரெட் கலர் மார்க் இருந்ததா பார்த்ததா சொன்னாரு, நீங்க அதை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டாக்டரும் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ அந்த லேடியோட வீடு முழுக்க முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஏசியால கவர் பண்ண வீடு, அதனால எப்பவும் ஜன்னலும் கதவும் மூடிதான் இருக்கும், சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 6:10க்கு அந்த லேடியோட ரூம்ல இருந்த ஜன்னல் மட்டும் திறந்ததா அங்க இருந்த செக்யூரிட்டி ஒருத்தன் எனக்கு சாட்சி சொல்லியிருக்கான், 6:20க்கு அந்த லேடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த ரெட் கலர் மார்க்குக்கான அர்த்தம் விஷத்தன்மையுடைய கார்பன் மோனாக்சைடு, அந்த லேடி இறந்துட்டாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரூம்ல இருந்த யாரோ அவனோட தற்காப்புக்காண்டி அந்த ரூம்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்திருக்கான், இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா அந்த டாக்டர் இது எல்லாத்தையும் கேட்டு அவர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்த ஹீரோ இவர் மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இதுவே எனக்கு போதும், நீங்க பயப்படாதீங்க, செக்யூரிட்டி கார்டு சொன்ன விஷயம் எல்லாமே நானா உங்ககிட்ட சொன்னது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல, நான் சொன்னதை நீங்க ரியாக்ட் பண்ணதுலயே உங்க மேல தப்பு இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீனு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. அது என்னன்னா ஹீரோவோட பொண்ணா யாரோ கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ். அடுத்து நேரா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்டாப்சி பண்ண டாக்டரை மீட் பண்ணும்போது அந்த டாக்டர் என்னோட 27 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல, ரொம்பவே கொடூரமான முறையில அவங்கள ரேப் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்பவே தாக்கப்பட்டிருக்காங்க, இதை செஞ்சவன் சாதாரண ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ளவன் தான் செஞ்சிருக்கணும், ரொம்பவே அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இவங்களோட பாடியை கொண்டு போறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ யாரும் வரலன்னா பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாடியை வாங்கி போக அப்படியே அடுத்த சீனு ஹீரோக்கு வில்லன் மேல டவுட் வந்து அவரை மீட் பண்ணலான்னு போகும்போது அங்க வில்லன் ஹீரோ கிட்ட என்னோட வைஃபும் அமீனாவும் மீட் பண்ணி பேசிக்கிட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சாங்க, ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேப்ல ஒரு வீடியோ காமிக்கும் போது அதுல அவங்க 2 பேரும் பேசிக்கிற வீடியோ இருக்கும். அதை காமிச்சிட்டு என்னோட வைஃப் அமீனா கிட்ட கொடுத்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்கன்றது எனக்கு தெரியும், அதை பத்தி விசாரிக்கிறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதனால அதுல நீங்க தலையிடாதீங்க, உங்க வேலை எதுவோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்காக மோட்டிவ் நிறைய சொல்லலாம், 1 ரிவெஞ்ச், 2 பினான்சியல் ரீதியா பிரச்சனை, 3 செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க பொண்ணு இறந்ததுக்கான காரணம் ரேப் மட்டும்தான் ஒரே மோட்டிவ், இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாப்பாரா. அந்த இடத்துல ஹீரோ நீங்க சொல்றபடி என்னோட பொண்ணு சாவுக்கு காரணம் ரேப்பா கூட இருக்கலாம், அதுவும் யாராவது செய்ய சொல்லி கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு வில்லன் நீங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, வேணும்னா லீகலா ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ இதை லீகலா ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு வில்லன் ஓ இந்த கேஸை நீங்க உங்களோட ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ண போறீங்களா, உங்க கன்ல மாட்டுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ட்ரிகரை பிடிச்சி இழுத்தா போதும் உங்க மேலேயும் குண்டு பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாசா அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த கேஸை விசாரிக்க ஹீரோயினிய ஹையர் பண்றாங்க. அவங்களும் அதை பத்தி அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினிய மீட் பண்ணலாம்னு வந்திருப்பாரா. ஹீரோயினியா ஹீரோ கிட்ட பேசும்போது நீங்க வருவீங்கன்றத நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குன்றதையும் நான் கேள்விப்பட்டேன், சிஎம், ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாத்துக்கும் உங்க மேல ஒரு பயம் இருக்கு, இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்களோன்னு சொல்லி, அதனாலதான் இந்த கேஸை என்ன விசாரிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க, உங்க மேல இருக்கிற என்கொயரியில நான் இப்போ கடைசி ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன், இந்த கேஸ்ல நீங்க உள்ள வராதீங்க, இந்த சம்பவத்துல யார் காரணமோ
முடியுமோ அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ, நான் உங்களை பார்க்க வந்தது அந்த விஷயத்துக்காண்டி கிடையாது. என் பொண்ணு Facebook மூலமா ஜெபி கூட ஃப்ரெண்ட் ஆனா. அந்த பையன் 10th-லயும் 12th-லயும் நல்ல மார்க் எடுத்ததுனால இப்ப அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். அவனோட படிப்பு செலவு எல்லாத்தையும் பினான்சியல் ரீதியா அமினா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி ஒவ்வொரு மாசமும் அவங்க வீட்டுக்கு போறது வழக்கம். அது தெரிஞ்சு யாரோ தான் இந்த விஷயத்த அவங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல சந்தேகப்பட்டு நீங்க அவனை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்ற தகவல் எனக்கு கிடைச்சது. அந்த பையன் ஒரு ஆஸ்மா பேஷண்ட், சோ அதனால அவனை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து வெளியில வருவாரா. அப்ப அந்த பையனோட அக்கா வந்து ஹீரோ பார்த்து, என் தம்பியை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவன் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத பையன், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும், நீ ஒன்னும் பயப்படாத, அவங்க வாக்குமூலம் வாங்கிட்டு திரும்ப அனுப்பி வச்சிருவாங்க, வேற ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப. ஆனா அடுத்த சீனே அந்த ஜெபின்ற பையனை, ஹீரோனி டீம்ல ஒரு போலீஸ்கார் இருப்பாரு, இவரை நம்ம இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கலாம். அவரு அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சு உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்குமா. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஹீரோவும் இருப்பாரா. ஹீரோ பார்த்து அந்த பையனோட அக்கா, நீங்களே பாருங்க என்னோட தம்பியை எந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி, நீங்க சொன்னதுனால ஒன்னும் அவங்க என் தம்பியை ரிலீஸ் பண்ணல, அந்த போலீஸ்காரங்க காலை பிடிச்சு கேட்டதுனாலதான் என் தம்பியை விட்டுருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, அந்த இடத்துல அந்த ஜெபின்ற பையனும், இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், ஆனா என்னையும் அமீனாவையும் வச்சு தப்பு தப்பா பேசுறாங்க, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த பையனும் சொல்ல, அதுக்கு ஹீரோ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அமீனா எப்ப கிளம்புனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையனும் காலையில 6 மணி பஸ்ஸுக்கு கிளம்புனாங்க, அவங்கள டிராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் போனேன், ஆனா அன்னைக்கு குளிர் அதிகமா இருந்ததுனால இதுக்கப்புறம் நீ வர வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன போக சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோவும் அதே இடத்துக்கு அவங்க போன வழியாவே போகும்போது பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில போய் அங்க இருந்தவங்க கிட்ட ரெகுலரா இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி அங்க ஒருத்தர் டீ குடிச்சிட்டு பாரா, ரெகுலரா இந்த பஸ்ஸுக்கு தான் நானும் போவேன், என் கூட மாரிமுத்துன்னு சொல்லி ஒரு ஆளு, அவனை இதே பஸ்ஸுக்கு தான் வருவான், ஆனா இந்த 2-3 நாளா அவனை ஆளையே காணோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அவனோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீ கடைக்காரர் இங்கதான் அவனோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்ல, ஹீரோவும் அந்த வீட்டை நோக்கி போவாரா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஹீரோ வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேக் டோர் வழியா அவனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோவும் அந்த வீட்டை எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ண, ஹீரோயினி அவங்க டீமோட அங்க வருவாங்களா. வந்த ஹீரோயினி கிட்ட, நான் விசாரிச்சதுல இந்த 2-3 நாளா இவன் மார்க்கெட் போகலன்ற தகவல் கிடைச்சிருக்கு, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினியும் பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சில பேர்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்திருப்பாங்க, அந்த லிஸ்ட்ல இந்த நபரோட பேர் ஏன் வரலன்னு சொல்லி ஹீரோயினி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும், ஹீரோ சொல்றாருன்றக்காண்டி அவன் மேல சந்தேகப்பட முடியுமா, கிரிமினல் பேக்ரவுண்டா அவங்க கிட்ட இல்லாதனாலதான் எங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வரல அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லுவாரா. ஹீரோயினியும் டென்ஷன் ஆகி அவனை பத்தின டீடைல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க, அந்த சைடு போன ஹீரோவோ யாருக்கோ போன் பண்ணி அந்த வீட்டுல சில போட்டோஸ் கிடைச்சிருக்கும், அந்த போட்டோஸ் அனுப்பி வச்சு இதுல இருக்கிற ஆளை பத்தின டீடைல் எனக்கு வேணும், சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா செக் போஸ்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண, அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு எஸ்கேப் பண்ணா இல்லையா, இவனை நம்ம சஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். அவன் அந்த சைடு ஒரு லாரியில ஏறி எஸ்கேப் ஆகலான்னு போயிட்டு இருப்பானா. அப்படி போகும்போது ஒரு செக் போஸ்ட் வழியா கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க கிராஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து ஹீரோவும் அதே வழியா போற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு லாரியில வந்த அந்த சஸ்பெக்ட் ஒரு இடத்துல இறங்கி சாப்பிடலான்னு ஹோட்டலுக்குள்ள போவானா. அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்து சேர, ஹீரோ பார்த்துட்டு அவங்களும் ஓட ஆரம்பிக்க, இந்த இடத்துல அவங்களுக்கு ஹீரோவுக்கும் சூப்பரான ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டோட முடிவுல ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு பொழந்து கட்டி மட்டையாக்க, அடுத்த சீனே ஹீரோயினியும் அவங்க டீமோட அங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் கையில பொறுப்பை கொடுக்குறாங்க. இந்த சைடு ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்துருப்பாரா. அந்த இடத்துக்கு ஹீரோயினி போய் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு ஹீரோவும், நான் இப்ப கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஆனா உங்களை யாரோ மிஸ்லீட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கரப்டடான போலீஸ் உங்களோட டீம்ல இருக்காங்க, எதுக்கும் நீங்க அதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெக்ட் கையில வச்சிருந்த பேக்ல 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு, இதுல இருந்தே தெரியுது அவனுக்கு யாரோ அந்த காசை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி, சோ இந்த ஆங்கிள் நீங்க அவனை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், நீங்க அவனை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணது லேடி ஆபீசர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அப்படியே மறுநாள் அந்த இன்ஸ்பெக்டர் மறுநாள் சுரேஷ்னு சொல்லி ஒரு ஆளை மீட் பண்றாரு. அவர்கிட்ட போய், அமினா கொலை கேஸ்ல ஒரு சஸ்பெக்டா நாங்க பிடிச்சிருக்கோம், அவன் வச்சிருந்த பணக்கட்டுல இருந்த பேங்க் ஸ்லிப்ல உங்களோட அக்கௌண்ட் டீடைல் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த சுரேஷ்ன்ற நபரும், என்னோட தேவைக்காண்டி பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணி கார்ல வச்சிருக்கும் போது என்னோட பணம் காணாம போயிடுச்சு, அதுக்கான கம்ப்ளைண்ட்டை நான் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போன்ல அந்த கம்ப்ளைண்டோட காப்பியும் கொடுத்துட்டு இதோட ஒரிஜினல் காப்பி வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இன்ஸ்பெக்டரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் கூட்டாளிங்கன்னு சொல்லி, அந்த சஸ்பெக்ட் போலீஸ் கிட்ட மாட்டிட்டா எனக்கு பிரச்சனைன்றதுனாலதான் அவன் கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல என் பணம் காணாம
போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் பணத்தை அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் என் பணத்தை திருடிட்டான்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி இருந்தாலும் அவன் ஒரு வேளை உண்மையை ஒத்துக்கிட்டான்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அவனை ஹீரோவோட ஸ்டைல என்கவுண்டர் பண்ணி காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனை அந்த இன்ஸ்பெக்டரும் காட்டு வழியா அந்த சஸ்பெக்ட கூட்டிட்டு வந்து அவனை முன்னாடி ஓட சொல்லிட்டு பின்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் சுடலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரை பார்த்து யாரோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டரும் அலறி பயந்து அந்த இடத்துல உட்கார இந்த சைடு ஓடி வந்த சஸ்பெக்ட யாரோ பின்னாடி துரத்துற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஒரு வழியா துரத்தி அவனையும் பிடிக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன் ஹீரோயினி காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறது லேடி போலீஸ். ஹீரோ தான் இவங்கள ரகசியமா கண்காணிக்கிறதுக்காண்டி செட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய உள்ள போக சொல்ல, உள்ள போனா அங்க ஹீரோ அந்த சஸ்பெக்ட தூக்கு போட்ட நிலைமையில கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினி ஹீரோவை பார்த்து என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ அவங்க கிட்ட கண்ணை காமிச்சு என் கிட்ட சொன்ன உண்மையை இப்ப நீ அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹீரோவோட பொண்ணு நடந்து வரும்போது பின்னாடி இருந்து அவங்க மண்டையில அடிச்சு காட்டுக்குள்ள தூக்கி போய் பலவந்தமா ரேப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ரொம்பவே கொடூரமான முறையில அவங்கள அடிச்சு கொலையும் பண்ணிருப்பான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினி ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இதை செய்ய சொல்லி இவங்கிட்ட பணம் கொடுத்தது அந்த சுரேஷும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துதான். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அந்த இன்ஸ்பெக்டர் உங்களோட டீம்ல சேர்த்தாங்க. அதுவும் ஒரு பெரிய ஆளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. அந்த பெரிய ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த வில்லன் தான். அவனுக்கு தான் என்னோட பொண்ணை கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், ஜெபியை விசாரிக்கும் போது அவனுக்கு எந்த துன்புறுத்தலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதே மீறி நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அந்த இன்ஸ்பெக்டர் நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினியை பார்த்து என்ன நீங்க பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஜேபி பையனையும் அவனோட அக்காவையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கான். உன் தம்பியை நான் ரிலீஸ் பண்ணணும்னா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அக்காவை மிரட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோவுக்கு வீடியோ மூலமா எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கும். இதை ஹீரோ ஹீரோயின் கிட்ட காமிச்சு இந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு ஆதாரமா தரேன், இதை வச்சு நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? தன்னோட தம்பிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுனால போலீஸ் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே கேஸை திருப்பி விட்டுருவாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கும், அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கும். இந்த தப்பு எல்லாம் பண்ண அந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ரொமோஷன் தான் கொடுப்பாங்க, தண்டனை கிடைக்காது. இந்த சிஸ்டமே அப்படித்தான். உங்களுக்காக நான் வேணா ஒண்ணு பண்றேன், இந்த சஸ்பெக்ட நீங்க கொண்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், என் பொண்ணுக்கு நடந்ததுக்கு சரியான நீதி கிடைக்கணும். நிர்பயா கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. இந்த சஸ்பெக்டுக்கும் இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வில்லனுக்கும் உங்களால உடனே தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? உங்களால அது முடியும்னா நீங்க அவனை கொண்டு போங்க, அப்படி இல்லாட்டினா எங்கிட்டே அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினி ஒரு போலீஸா இவனை சட்டத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுதான் என்னோட கடமை. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தான். உங்க பொண்ணுக்கும் ஜெபியோட அக்காக்கும் நடந்த கொடுமைகள் மாதிரி எனக்குள்ளயும் நிறைய வலியும் வேதனையும் இருக்கு. அதன்படி இந்த சஸ்பெக்ட நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அந்த சஸ்பெக்டுக்கு தூக்குல தொங்குற மாதிரி தண்டனையை கொடுத்து தப்பு செய்யறவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்ற மாதிரி அவனோட சொல்லிய அங்கேயே முடிக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் நேரா வில்லனை போய் பார்த்து அந்த சஸ்பெக்ட் தப்பிச்சு ஓடிட்டான். ஒருவேளை அவன் ஹீரோ கிட்ட மாட்டியிருந்தா இந்நேரத்துக்கு அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சொல்லி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி டென்ஷனா பேசிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல வில்லன் இன்ஸ்பெக்டர் பார்த்து ஹீரோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த விஷயத்துல சுரேஷ் தான் டைரக்டா சஸ்பெக்ட பார்த்து எல்லா மேட்டரையும் டீல் பண்ணது. ஒருவேளை அவன் உண்மையை சொன்னாலும் சுரேஷ் தான் மாட்டிக்குவான், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அப்படி பிரச்சனை வருது அப்படின்னா இதன் மூலமா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோல சுரேஷும் இன்ஸ்பெக்டரும் வீட்டுல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டருக்கே தெரியாம ஃபுட்டேஜா எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அந்த விஷயத்த வில்லனுக்கு அனுப்பி ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா இந்த ஃபுட்டேஜை காமிச்சு நான் உங்களை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு வில்லன் கிட்ட சொல்லிருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் வில்லனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவன் இந்த ஊர்ல இருந்தா தானே பிரச்சனை, அவனை இங்க இருந்து பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து துபாய்க்கு அனுப்பி அங்க இருந்து அவனை ஜார்ஜியா அனுப்பி வச்சிடலாம். இந்த விஷயம் எல்லாம் ஓடி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனை திரும்ப வர சொல்லிக்கலாம். அவன் இங்க இருந்து பெங்களூர் போறதுக்கு உன்னோட பாதுகாப்புல அனுப்பி வைக்கிறதா நான் அவன் கிட்ட சொல்லியிருக்கேன், நீயும் அவனோட பாதுகாப்புக்காண்டி அவன் கூடவே போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கையில ஒரு கண்ணை கொடுக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன் வில்லன் ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு வருவாரா. அப்போ அவர் முன்னாடி கன்னோட சுரேஷ் வந்து நிப்பாரு. இதை பார்த்துட்டு வில்லன் ஷாக் ஆக அந்த இடத்துல சுரேஷ் நான் உன்னை நம்பினா நீ என்னவே முட்டலாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரை பெங்களூர் அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. சுரேஷும் அங்க போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வில்லன் கொடுத்த கன்னை வச்சு சுரேஷை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் கையில கன் ஃபயர் ஆகுது. யாருன்னு பார்த்தா அது ஹீரோ. இன்ஸ்பெக்டர் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு சுரேஷை கொலை பண்ண சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும் போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டரும் வில்லன் தான் கொலை பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதை கேட்டு அடுத்த செகண்டே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணி அந்த இடத்துல காலி பண்றாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் கிட்ட வந்து, உனக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு இந்த இடத்துல ஒன்ன நான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவேன், அப்படி இல்லாட்டினா நீ அந்த வில்லனை போட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் நீ எங்கனாலும் போய்க்கலாம், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சுரேஷும் கண்ணை வாங்கிட்டு வில்லனை ஷூட் பண்றதுக்காண்டி அங்க வந்திருப்பாரு. இந்த விஷயத்த வில்லனும் புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்த சுரேஷ அடிச்சு அவர் கையில இருந்த கண்ணை வாங்கி அந்த இடத்துல சுரேஷையும் போட்டு தள்ள, இந்த மாதிரி சம்பவம் உள்ள நடந்துட்டு இருக்கும் போதே போலீஸும் உள்ள வந்து, சுரேஷ் மூலமா இன்ஸ்பெக்டர் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, அவனோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனை நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, இந்த குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோவோட செட்டப். இதோட பிளாஷ்பேக் கட் ஆகி இதுக்கப்புறம் தான் வில்லன் ஹீரோ பத்தி எல்லா அனலைஸும் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு புது சூப்பர்னட்டும் வந்து ஹீரோ மேல இருக்கிற விசாரணை நாளையோட முடிஞ்சு அதோட ரிப்போர்ட் ஹீரோயினி நாளைக்கு சப்மிட் பண்ண போறாங்க. அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பக்கத்து செல்ல இருக்கிறவங்க கிட்ட பணம் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல வில்லன், இப்ப எது செய்ய வேணாம், நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, முதல்ல ஹீரோ மேல வர ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு என்னோட லாயர் வருவாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோயினி ஸ்னேகா கிட்ட அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்தவங்க டென்ஷன் ஆகி ஹீரோ பத்தி ரிப்போர்ட் எழுத சொன்னா, நீங்க என்ன அவரோட சுயசரிதை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோ பத்தி விசாரிக்கும் போது அவரோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்ல, இது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஸ்னேகா டென்ஷன் ஆகி, என்னோட பர்சனல் லைஃபை இதுல இன்வால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு ஃப்ரீடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினி, ஒரு கொக்கைன் கேஸ்ல உங்க தம்பி பிடிபட்டப்போ உங்களோட பிரஷர்னாலையும் உங்க அப்பாவோட அரசியல் பலத்தாலையும் அந்த கேஸ நீங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க, அந்த கேஸ பத்தி இந்த ரிப்போர்ட்ல நான் எதுவுமே எழுதல, அன்னைக்கு நடந்த சம்பவத்துல 12 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் உங்க அப்பா பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு, இந்த விஷயம் எல்லாமே அபிலாஷ் சார் தான் எனக்கு சொன்னாரு, அபிலாஷ் சாருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட முகம் ஞாபகம் இருந்திருந்தா திரும்ப நான் அவர்கிட்ட பேசும்போது என்னையும் ஞாபகம் இருந்திருக்கும், ஏன்னா அந்த 12 பேர்ல நானும் ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இருந்து திரும்ப மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஹீரோவும் கஷ்டப்படுறாரு, அப்படி இருக்கிறப்போ நீங்க அவரை தனியா விட்டது ரொம்பவே தப்பு, நீங்க தான் அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னரா அவரோட நிலைமைய புரிஞ்சு நடந்திருக்கணும், நீங்க அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல ஸ்னேகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. அந்த இடத்துல ஹீரோயினியும் ஹீரோ மேல அவங்க எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. சோ என்னோட ஃபைனல் ரிப்போர்ட் இதுதான், இதுக்கப்புறம் நீங்களும் டிஜிபியும் சேர்ந்து எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப, இதுக்கப்புறம் தான் ஸ்னேகாவுக்கு தம்பியை கொன்னதுனாலதான் ஹீரோ மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும், அந்த கோபத்தினாலதான் ஹீரோ விட்டு தனியா பிரிஞ்சிருப்பாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்காம அவரை பிரிஞ்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி புரிய வர, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து ஜெயில வில்லனை மீட் பண்றதுக்கு லாயர் வந்திருப்பாங்க. அவங்க மூலமா டிஜிபிக்கு கால் பண்ணும்போது அந்த சைடு அவரும் ஹீரோயினி கொடுத்த ரிப்போர்ட்ல ஹீரோ மேல எந்த தப்பு வரலன்னு வந்திருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ஹோம் செக்ரட்டரியும் இந்த விஷயத்துல மறுப்பு தெரிவிக்கல, அதனால ஹீரோக்கு திரும்பவும் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, வில்லனை பார்க்க வந்த லாயர்ஸ், சாஜி சொன்ன கைதியை பத்தி விசாரிச்சோம், அவனோட ரிப்போர்ட் எல்லாமே கிளீனா இருக்கு, நீங்க தைரியமா ஹீரோக்காக அவனை அசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, வில்லனும் இது எல்லாத்தையும் கேட்டு சூப்பர்டென்ட் கிட்ட நீங்க சொன்னது மாதிரி அந்த கைதிய பிக்ஸ் பண்ணிருங்க, அவன் யாருக்கு எங்க பணம் கொடுக்கணும்னு சொல்றானோ அந்த இடத்துக்கு என்னோட லாயர்ஸ் பணம் கொடுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி நானு ஹீரோ பார்த்து தனியா பேசணும், நீங்க ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன பார்க்க வர சொல்லுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, என்னோட லாயர்ஸ் கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில அனுப்பிட்டு இந்த சைடு லாயர்ஸ் கிட்ட ஏதோ பேசுற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனே ஹீரோவும் வில்லனை பார்க்கலாம் ஜெயிலுக்கு வந்திருப்பாரா. அந்த இடத்துல வில்லன் ஹீரோ பார்த்து, உங்களை மீட் பண்றதுக்கு இது போல சேஃபான பிளேஸ் எதுவும் கிடையாது, உங்க பொண்ணு கேஸ பத்தி என்கிட்ட விசாரிக்க வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க ஒரு சென்டிமெண்டான ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டியவங்கள நீங்க இழக்கும் போது உங்களோட சமநிலையை நீங்க இழக்குறீங்க அப்படின்றத உங்களோட ஹிஸ்டரி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் உங்களை மாதிரி ஆள் கிடையாது, கண்டிப்பா உங்களை நானு அழிக்காம விட மாட்டேன், அதுவும் இந்த ஜெயில இருந்துகிட்டே அதை நான் செஞ்சு முடிப்பேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த இடத்துல ஹீரோ, உனக்கு என் கண்ணை பார்க்கும்போது அதுல பயம் தெரியுதா, நான் சம்ஹாரம் பண்றதுக்குனே பிறந்தவ, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து மாசா கிளம்ப, அதுக்கப்புறம் ஹீரோ கார்ல வந்து ஏறும்போது அப்ப ஸ்னேகா கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதுல ஸ்னேகா, இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நினைச்சு உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தேன், ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, உங்களோட நிலைமையில இருந்து உங்களை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெயில் இருக்குமா. ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகும்போது, அப்போ வில்லன் ஆல்ரெடி சொல்லிருப்பான் இல்லையா, உங்களை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் ஞாபகம் வந்து அப்பவே ஸ்னேகாக்கு கால் பண்ணி, வெளியில எங்கேயும் போக வேணாம், நான் வர வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அதுக்கப்புறம் ஏதோ ஞாபகம் வந்து திரும்ப கால் பண்ணி பார்த்தா அவங்களோட லைன் என்கேஜ்டாவே இருக்குமா. ஹீரோவும் அங்க இருந்து வேகமா கிளம்பி ஸ்னேகா வீட்டுக்கு வரும்போது அவங்க அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. இவரும் போய் கதவை தட்டி பாப்பாரு, ஆனா அந்த சைடு எந்த ரியாக்ஷனும் இருக்காதா. உடனே ஹீரோவும் அந்த கதவை
உடைச்சிட்டு உள்ள போனா ஆல்ரெடி அங்க ஸ்னேகா மயங்கிய நிலைமையில இருப்பாங்க. அவங்க உடம்பு கை கால் எல்லாத்துலயும் ரெட் கலர்ல மார்க்ஸ் இருக்கும். ஹீரோவும் அவங்கள தூக்கிட்டு வந்து சோஃபால வச்சு செக் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. வில்லன் அவனோட வைஃப கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு பாய்சனை ஏசி மூலமா செலுத்தி தான் கொலை பண்ணியிருந்திருப்பான். சோ அதே மாதிரி தான் இப்ப ஸ்னேகாவையும் கொலை பண்ணிருப்பான். இந்த விஷயம் ஹீரோக்கு புரிய வர இதனால ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. அடுத்த சீனே ஹீரோக்கு போஸ்டிங் கிடைச்சு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அவர் எங்கேயோ வர மாதிரி காமிச்சிட்டு அப்படி இந்த சைடு வில்லன் ஜெயில இருக்கும்போது அப்ப சூப்பர்னன்ட் வருவாரா. அவர்கிட்ட கைதி சொன்னதுபடி எல்லாத்துக்கும் பணம் போய் சேர்ந்துருச்சு, நாளைக்கு மறுநாள் ஹீரோவோட கதையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதெல்லாம் கேட்ட சூப்பர்னன்ட் யாருக்கோ கால் பண்ணி அந்த கைதி இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு வில்லனை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க அதே சமயத்துல ஹீரோவும் அந்த ஜெயிலுக்குள்ள வருவாரு. இதை பார்த்துட்டு வில்லனும் ஷாக் ஆக அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சூப்பர்னன்ட் ஹீரோ கூட ஒரு பார்ட்னர் இருந்தார் இல்லையா, அவரோட சொந்தக்காரரு. ஹீரோவோட பொண்ணு இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி தான் ஹீரோ ஃப்ரெண்டு மூலமா இந்த ஜெயிலுக்கு சூப்பர்னன்ட்டா வந்திருப்பாரு. இந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அதே சமயத்துல வில்லனும் புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்னன்ட் கையில அந்த கன்னை வச்சு ஹீரோ ஷூட் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துல ஹீரோ வில்லனை சமாளிச்சு அவன் கையில வச்சு இந்த கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணி அந்த இடத்துல காலி பண்றாரு. அந்த இடத்துல சூப்பர்னன்ட்டும் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், எனக்கு துணையா உங்க ஃப்ரெண்ட் அபிலாஷும் கூட இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் பண்ணி அடுத்து அந்த அபிலாஷ் சிஎம் பார்த்து ஜெயில இருந்த வில்லன் சூப்பர்னன்ட்டை தாக்க வந்ததாகவும் தன்னோட பாதுகாப்புக்காண்டி சூப்பர்னன்ட் அந்த வில்லனை ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சிஎம் அதை கேட்டு இதுக்கு பின்னாடி ஹீரோ இருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சைடு ஹீரோவும் ஜெயில இருந்து வர்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அக்காவும் தங்கச்சியும் பாதிக்கப்பட்ட கேஸ்ல தங்கச்சி ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கும். அந்த பொண்ணை ஹீரோ தத்தெடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் ஹீரோக்கு துணை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.